நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி நாம் அதிகமாக பிரயாசப்படுவோம், அதிகமாக முயற்சி பண்ணுவோம், அதிகமாக உழைப்போம். ஆனால் நம்மளுடைய வருமானத்தை விட, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை விட முக்கியமாக நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. வசனம் சொல்லுது, லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகம் முழுவதுமாகவே ஆதாயமாக்கி கொண்டாலும், அதாவது இந்த உலகத்தையே நம்ம சம்பாதிச்சிட்டாலுமே நம்முடைய ஆத்மாவை இழந்துட்டோம் வைங்க, ஒரு பிரயோஜனமே இல்லையா. சத்துருடைய வேலையே நம்மளுடைய ஆத்மாவை பாவத்திற்கு நேராக நடத்துறது தான். நம்முடைய தேவனுடைய வேலை நம்முடைய விரும்புகிற காரியம் நம்முடைய ஆத்மா சுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளாக இருக்கணும், கர்த்தர்பட்சமாக இருக்கணும். இப்போ கோபப்படுறது நிமித்தமாகவே நம்ம பாவம் செய்ய வாய்ப்பு அதான் சொல்லப்பட்டு இல்லையா. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையோட இப்போ சத்துரு நம்மகிட்ட என்ன செய்வான், சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி அது நிமித்தமாக கோபப்பட்டு அது நிமித்தமாக சில பாவங்கள் செய்ய வச்சு நம்ம கர்த்தரை விட்டு விலகுக்கு செய்ய வைக்கிறதே அவனுடைய பெரிதான வேலை. அப்படி செய்கிறது நிமித்தமாக நாம் சத்துருவுடைய பிள்ளையாக வாழ்வோம். அதுதான் சத்துரு விரும்புகிறது. நாமளும் அப்படிப்பட்ட காரியத்திற்கு விலகி கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு, அதாவது சத்துரு நமக்கு கண்ணியாயிராமல் நாம சத்துருக்கு கண்ணியாயிருக்கும்படியாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்மளுடைய ஆத்மாக்களை ரட்சிக்கலாம். நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக வேண்டிதான் நம்முடைய தேவன் இந்த உலகத்துக்கு நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக தான் மரிச்சாங்க. திரும்பவும் அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம நம்முடைய தேவனை சிலுவையில் அறியாதபடிக்கு நம்முடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்வோம், கர்த்தருக்குள்ளாக, கர்த்தர் தந்த வார்த்தை நிமித்தமாக. ஆமென்.